வேதாரண்யம் என்னும் ஊரில் கந்தையா என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வருகிறார். அந்த கந்தையாவிற்கு விஸ்வா என்ற ஒரு மகன் இருக்கிறான். மகனும் தன்னை போல் விவசாயம் செய்து கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக கந்தையா தனது மகனை மிகவும் கஷ்டப்பட்டு சிறப்பாக படிக்க வைக்கிறார். விஸ்வா படித்து பெரியவன் ஆனதும் தூரத்தில் இருக்கும் நகரத்தில் கை நிறைய சம்பளத்துடன் அவனுக்கு ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது. விஸ்வாவுக்கு வேலை கிடைத்த பிறகு கந்தையாவின் வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறது. அதே நேரம் நகரத்தில் வேலை பார்க்கும் விஸ்வாவிற்கு வேலை பளு காரணமாக மன உளைச்சல் அதிகரித்து விஸ்வா பெரிய அளவில் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறான். நாளுக்கு நாள் மன அழுத்தம் அதிகரித்து ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற எண்ணம் கூட விஸ்வாவுக்கு ஏற்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த விஸ்வா தனது வேலையை விட்டுவிட்டு கிராமத்திற்கு சென்று தந்தையுடன் விவசாயம் பார்க்கலாம் என்று நினைக்கிறான். உடனே கந்தையாவை தொடர்பு கொள்ளும் விஸ்வா, நான் இங்கு தொடர்ந்து வேலை செய்தால் மன அழுத்தத்திலேயே தற்கொலை செய்து கொள்வேன். ஆகையால் இந்த வேலையை விட்டுவிட்டு கிராமத்திற்கு வந்து உங்களுடன் சேர்ந்து விவசாயம் செய்ய போகிறேன் என்று சொல்கிறான். கஷ்டப்பட்டு படிக்க வைத்த தனது ஒரே மகன் விவசாயம் செய்ய போகிறேன் என்று சொன்னதை கேட்டு கந்தையா மிகவும் அதிர்ச்சி அடைகிறார். சிறந்த நிறுவனத்தில் சிறந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு கூட இந்த காலத்தில் திருமணத்திற்கு பெண் கிடைப்பதில்லை. அப்படி இருக்கும்போது தன் மகன் விவசாயம் செய்கிறான் என்றால் யாருமே பெண் தர மாட்டார்கள், அவனது வாழ்க்கையே சீரழிந்து போகுமே என்று நினைத்து கந்தையா மிகவும் பயப்படுகிறார். உடனே சுதாரித்துக் கொண்ட தங்கையா தனது மகனின் மனதில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக அவனை கோவில் கோவிலாக கூட்டிக் கொண்டு செல்கிறார். ஆனாலும் விஸ்வாவின் மனதில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அவனது மன அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஒரு கட்டத்தில் அதிகமான மன அழுத்தத்தின் காரணமாக விஸ்வா தனது தந்தையிடமே கோபப்பட ஆரம்பிக்கிறான். அவரை எதிர்த்து பேசவும் தொடங்குகிறான். இதனால் பயந்து போன கந்தையா விஸ்வாவை ஒரு மனநல மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார். அந்த மருத்துவமனையில் சோபனா என்ற பெண் டாக்டர் விஸ்வாவிற்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறார். வெறும் மருந்து மாத்திரைகள் என்று இல்லாமல் அந்த மருத்துவர் விஸ்வாவிற்கு நிறைய மனநல ஆலோசனைகளை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். மருந்து மாத்திரைகளை தாண்டி சோபனாவின் ஆலோசனைகள் விஸ்வாவிற்குள் சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. மருத்துவர் என்பதையும் தாண்டி சோபனா தனது இன்னொரு தாய் என்ற எண்ணம் விஸ்வாவின் மனதில் ஆழமாக பதிகிறது. இதனைத் தொடர்ந்து சோபனாவின் ஆலோசனைப்படியே தற்போது இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வீட்டிலிருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையை விஸ்வா தேடிக்கொள்கிறான். அந்த வேலையை தனது கிராமத்தில் இருந்தே செய்யவும் ஆரம்பிக்கிறான். போதாக்குறைக்கு ஓய்வு நேரங்களில் தனது தந்தையுடைய விவசாய வேலைகளையும் விஸ்வா மிக சிறப்பாகவே கவனித்து வருகிறான். இதனால் படிப்படியாக விஸ்வாவிற்குள் இருந்த மன அழுத்தம் முழுமையாக மறைந்து போகிறது. விஸ்வா முழுமையான மனிதனாக மாறி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தனது தந்தையுடன் வாழ ஆரம்பிக்கிறார். இப்படியே பல வருடங்கள் கடந்து போகின்றன. விஸ்வாவிற்கு 35வது பிறந்த நாளும் வருகிறது. தன்னுடைய இந்த 35வது பிறந்த நாளை ஏதாவது ஒரு மனநல மருத்துவமனையில் கொண்டாட வேண்டும், அங்கிருக்கும் நோயாளிகளுக்கு நானே எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று விஸ்வா விரும்புகிறான். அவன் விருப்பப்பட்டது போலவே ஒரு மிகப்பெரிய மனநல மருத்துவமனையில் தனது பிறந்த நாளையும் கொண்டாடுகிறான். அப்போது அந்த மனநல மருத்துவமனையில் டாக்டர் சோபனாவை விஸ்வா மீண்டும் சந்திக்கிறான். ஆனால் இந்த முறை சோபனா ஒரு மருத்துவராக இல்லாமல் ஒரு நோயாளியாக அந்த மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தனது தற்கொலை எண்ணத்தை மாற்றி தனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்த சோபனா தற்சமயம் மனநல மருத்துவமனையில் நோயாளியாக இருப்பது விஸ்வாவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஆனாலும் உடனே சுதாரித்துக் கொண்ட விஸ்வா சோபனாவுடன் தங்கியிருக்கும் பாட்டியை சந்தித்து சோபனாவிற்கு என்ன ஆனது என்று கேட்கிறான். அப்போது அந்த பாட்டி விஸ்வாவிடம் சோபனாவின் தாயும் தந்தையும் ஒரு வருடத்திற்கு முன்னால் நடந்த விபத்து ஒன்றில் இறந்து போய்விட்டதாகவும் அவர்கள் இறந்த உடனேயே சோபனாவின் சொந்த பந்தங்கள் அவர்களது சொத்துக்களை மொத்தமாக பறித்து கொண்டு சோபனாவை வெளியே விரட்டி விட்டதாகவும் அந்த பாட்டி சொல்கிறார். இதை கேட்டு அதிர்ந்து போன விஸ்வா அந்த நொடியே எனது வாழ்க்கையில் ஒளியேற்றிய தேவதைக்கு நானே வாழ்க்கை கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நினைத்து சோபனாவை உடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விஸ்வா விரும்புகிறான். விஸ்வாவின் தந்தையும் அவனது ஆசைக்கு குறுக்கே நிற்காமல் இவர்களது திருமணத்திற்கு சம்மதம் சொல்கிறார். தான் யார் என்றே தெரியாத அளவிற்கு கடுமையான மனநல பாதிப்பில் இருக்கும் சோபனாவிற்கும் விஸ்வாவிற்கும் அந்த மருத்துவமனையிலேயே சிறப்பாக திருமணம் நடந்து முடிகிறது. திருமணத்திற்கு பிறகு சோபனாவை ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து விஸ்வா மிக சிறப்பாக பார்த்துக் கொள்கிறான். சோபனாவிற்கான மருத்துவ சிகிச்சைகளையும் அவனே முன்னின்று சிறப்பான முறையில் நடத்தி வருகிறான். விஸ்வாவின் அக்கறையான கவனிப்பும் அந்த கிராமத்தின் இயற்கையான சூழலும் சோபனாவின் மன ஆரோக்கியத்தில் சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஒரு கட்டத்தில் தீவிரமான மனநல பாதிப்புகளில் இருந்து சோபனா முழுமையாக குணமாகிறார். விஸ்வாவின் அன்பையும் அரவணைப்பையும் புரிந்து கொண்டு அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சோபனா வாழ ஆரம்பிக்கிறார். இந்த கதையின் நீதி, தற்போதைய உலக வாழ்க்கையில் மன அழுத்தம் என்பதுதான் தவிர்க்க முடியாத நோயாக மாறி வருகிறது. அதே நேரம் அந்த மன அழுத்தத்திற்கான மருந்து நமக்குள் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் வாழ முடியும்.